எத்தனை பேர் உங்கள் செருப்பை சரியாக வச்சுக்கிறீங்க, மதிக்கிறீங்க, அதை நெகத்தை அழுக்க எடுக்கிறீங்க, நெகத்தை கட் பண்ணுறீங்க? எவ்வளோ பேர் ப்ரெஷ்ஷை ஊற்றி சுத்தம் பண்ணுறீங்க? சமமான மேலே தண்ணி ஊற்றின்னு குளிச்சுட்டு இங்கே வரைக்கும் வெளியே வந்து பார்த்துட்டு மூஞ்சிக்கிட்டு பட்டிட்டீங்கிறீங்களாம் பார்க்குறீங்க. கால் எப்படி இதே? நிறைய பேர் காலை கண்டுக்கிட்டே இல்லை, பார்த்துக்கிறீங்களா? நிறைய பேர் காலுக்கு செருப்பே குண்டு குழிமாயிட்டு இருக்கும். அந்த செருப்பு கட்டை மாதிரி இருக்கும். அந்த செருப்பு தூக்கி போட்டு போவான். நல்ல வசதி இருக்கும், நிறைய பணம் வச்சுன்னு இருப்பான். அவனை தாங்கி நிற்கிற அந்த செருப்பு எவ்வளோன்னு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ஒரு வேல்யூ பண்ணுறது இல்லை. எதுக்கு வேல்யூ பண்ண மனுஷன் முதல்லப்பா? ஏன் இப்போ பாதத்துக்கு செருப்பு போகிறது ஒரு விஷயம் இல்லை, அதுக்கெல்லாம் சிகிச்சை முறையெல்லாம் வர வந்துட்டுக்குது. உங்கள் ஒட்டுமொத்த நாடி நரம்புகளும் அங்கே வந்து முடியுது, முடிச்சுங்கெல்லாம் அங்கே இருக்குது. பாத சிகிச்சையெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் வந்துச்சு. அப்படி தானே? கூசா பண்ணுறதெல்லாம் ஆச்சு. அப்போ உங்கள் கால்களை மதித்து உங்கள் பாதங்களை நீங்கள் வருடி கொடுத்தா தடவி பாருங்கள், கையை விட கால் கூசும். எப்படி கை கூசுது இல்லை, அந்த அளவை விட பாதத்தை உங்கள் பாதத்தை தடவி பாருங்க கூசும். சில பேருக்கு கூசாது. ஏன்? நிறைய நடந்து செருப்படாமல் நடந்து பாதமே காய் காய்ச்சி போய் அந்த தோலை உணவு ரஃப்பாகி வெடிப்பெல்லாம் வந்து என்ன செய்யலாம்? அவங்க முதல்ல யார் பாதத்தை மதிக்கணும்? நீங்கள் ஏன்? விசேஷம். ரத்தம் கீழே வந்து மேலே போகுது, இதயத்துலேருந்து கீழே வந்து பாரு. இதயத்தை வச்சுக்கிறானா, இதயத்துலேருந்து ஒரு அடிக்குள்ளே தான் இருக்குது. அல்ல கால் கிட்டத்தட்ட ஒரு 4 அடி, ஆளுக்கு உயரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ரத்தம் கீழே இறங்குது ஈஸி, திரும்ப எடுக்கணும்ல, அனுப்பணும்ல. அதுக்கு ஒரு பிரேக் வால்வு குத்துக்கிறான் கணுக்காலில், கண்டக்கால் முழங்காலுக்கு பக்கத்தில். அவங்க ஒரு பிரேக் த்ரூ ஆகி தான் மேலே போகுது. தெரியுமா உங்களுக்கு? 2வது இதயம்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க இப்போது. அதெல்லாம் மசாஜெல்லாம் பண்ணால் சரியாகுதுன்ட்டுலாம். ஹார்ட் அட்டாக்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அங்கெல்லாம் மசாஜ் பண்ணாக்கா. ஸ்கிப்பிங்கெல்லாம் ஆனிங்கன்னா நிறையா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வராது. நேரடியாகவே அது மேலே மசாஜ் பண்ணிங்கன்னா வராது. இந்த தகவலை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. அப்போது அது ரத்தம் திரும்ப ஏறதுக்காக அங்கன்னா அது கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்து 2வது இதயம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க சித்த மருத்துவத்தில். இந்த பக்கம் கூசாலாம் பண்ணுறவங்கெல்லாம். அப்போது பாதம் ஒரு விசேஷம். பாதத்துக்கு வருடி கொடுக்கணும், மசாஜ் பண்ணுறது, பிடிச்சி விடுறது, அதில் கட்டை வச்சு கூசா பண்ணுறது, நிறைய ஊற்றிங்கெல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க பாதத்துக்காக. இப்போ பாத சிகிச்சைன்னா நிறைய இதெல்லாம் போயிடுச்சு.